ஹலோ ராதாகிருஷ்ணா, வணக்கம். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லார் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும், எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும்ட்டு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். இன்னைக்கு காத்தால ரங்கதேவி தான் நம்ம பார்த்துல இந்த ஹாப்பி நியூ இயர் கோலம் போட்டால் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வாங்கி எங்கள் அதில் இருக்கிற அந்த ஸ்டென்சில் அப்புறம் இந்த போட வேண்டிய டூல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஸ்டென்சில் இருக்குது. அதுக்கப்புறம் இது கலர் பொடி போடுறதுக்கெலாம் கையெல்லாம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது நம்ம சாதாரணமாகவே கையால் போடுறதுக்கு பதிலாக இதில் ரொப்பி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டென்சில், குட்டி ஸ்டென்சில் அதெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் நான் எப்படி போடுறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவாகவே நம்ம கையால் கோலம் போட்டால் அது ரொம்ப நல்லது தான். ஆனால் சில அவசர யுகத்துக்கு சில ஸ்டென்சில் இருந்தால் டக்குன்னு போடுறதுக்கு கோலம் போட தெரியாதவா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று மைன்யூட்டான டிசைன்லாம் நம்ம கையால் போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். இதே மாதிரி டிசைன் நம்ம இது மாதிரி வச்சு ஃப்ரேம் வச்சு ஸ்டென்சில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும். நிறைய டிசைன் போட முடியும், நமக்கு டைம் சேவ் ஆகும். இந்த ஸ்டென்சில் வச்சு போடும்போது நம்ம கையெல்லாம் கொஞ்சம் அசைச்சு டக்குன்னு எடுக்கக்கூடாது. நிதானமாக எடுத்தால் தான் டிசைன் நல்லா விழும். இப்போ ஆன்லைனில் நிறைய ஸ்டென்சில் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறது. குட்டி டிசைன் வேணுனாலும் பெரிய டிசைன் வேணுனாலும் எதுனாலுமே நமக்கு கிடைக்கிறது. என்ன இருந்தாலும் நம்ம கையால் போட்டால் அது ஒரு அழகு. இது மாதிரி ஸ்டென்சில் போட்டாலும் அழகாக இருக்குது. மெயினாக இதில் மைன்யூட்டான டிசைன் கோலம் போட தெரியாதவாள்லாம் இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் பொடி போடுறதுக்கோ நம்ம கையில் கோலமாவு ஆகாமல் பண்ணுறதுக்கெலாம் நிறைய டூல்ஸ் ஆன்லைனில் கிடைக்கிறது. நம்ம எல்லாத்தையுமே அதே மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம ஆற்றுல இருக்கிற சாமானை வச்சு நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்புறமா போடுறேன். இது எங்கிட்ட எனக்கு யாரும் வாங்கி கொடுத்து தான் நான் வச்சு இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இதை உங்கள்கிட்ட யூஸ் பண்ணி காமிச்சு இப்படி போடுறேங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது சௌரியமாக இருக்குது. ஆனால் கையிலலாம் கொஞ்சம் மாவெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோல குழாய் மாதிரி யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம ஈஸியாக கோலப்பொடி எடுத்து போட முடியும். இது நிறைய ரங்கோலி போட்டு கலர் நிறைய போடுறதுக்குலாம் இந்த மாதிரி சல்லடை மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.